அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் என்னன்னு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் நோக்கி முடிஞ்சிருக்கு. மார்னிங் வந்து பார்க்கும்போது ஒரு 100 பாயிண்ட் கிட்ட கரெக்ஷன் தான் இருந்துச்சு. எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் கரெக்ஷனை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் நோக்கி தான் முடிஞ்சிருக்கு. 109 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரெக்ஷனாக இருக்கு பேங்க் நிஃப்டியும். சொல்ற அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பேங்க் நிஃப்டி நடக்கல. ஒரு சில பங்குகள் பார்த்தோன்னா சரிவு நோக்கி போயிட்டு இருக்கு. அதுவும் லார்ஜ் கேப் அந்த வங்கிகள் மட்டும்தான் அதிகமாக சரிவு நோக்கி முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோ மட்டும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஒரு 252 பாயிண்ட் பார்த்தா இன்னைக்கு ஒரு ஏற்றத்தை முடிச்சிருக்காங்க. நிஃப்டி எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தா 150 பாயிண்ட் ஒரு கரெக்ஷன் நோக்கி முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி எஃப்எம்சிஜியும் அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கல நம்மளுடைய மார்க்கெட்ல. நிஃப்டி ஐடியாச்சு கொடுக்கும் பார்த்தா நிஃப்டி ஐடியும் இன்னைக்கு ஒரு கரெக்ஷன் நோக்கி தான் முடிச்சிருக்காங்க. 177 பாயிண்ட் பார்த்தா இன்னைக்கு கரெக்ஷன் ஆயிருக்கு. ஃபர்தரா இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன அப்டேட் வந்து நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கா பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2% இன்னைக்கு வந்து கரெக்ஷன் நோக்கி முடிச்சிருக்கு. நேற்று சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக இறக்கத்துல முடியும்னு சொன்னேன். ஒரு சில நண்பர்கள் இந்த ரேஞ்சை வாங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்க. பீக்ல வாங்குறதை தவிர்த்துங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த ரேஞ்சும் நான் உங்களுக்கு ஓகே சொல்றேன். இந்த ரேஞ்ச் வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக வாங்குங்க. நல்ல சரிவில் வந்திருக்கு. நான் பிடிச்ச லெவல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 738 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 730 இந்த ரேஞ்சு தான் நான் பிடிச்சிருந்தேன். அகைன் பார்த்தோன்னா ஒரு 30 ருபீஸ் மேலே டிஃபரன்ஸ் இருக்கு. வாங்க நினைக்கிறவங்க வாங்குங்க. மேபி இன்னும் கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்க. பெரிய அளவுக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் ரிவர்ஸில் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் தான். ரிவர்ஸில் ஆச்சுன்னா நம்மள அகைன் பிடிக்க முடியாது. அதனால சொல்றேன். நாளைக்கு மார்க்கெட்ல வாங்க நினைக்கும் தாராளமாக வாங்கிடுங்க. இன்னைக்கும் வாங்கியிருக்கலாம். ஒரு சில நண்பர்கள் அதிக விலையில வாங்கியிருப்பீங்க. 920 930க்குலாம் வாங்கியிருப்பீங்க. நல்ல ரேஞ்ச் வரும்போது மிஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு அந்த ரேஞ்ச் கிடைச்சிருக்கு. தாராளமாக கன்சிடர் பண்றவங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு அசெட் மேனேஜ்மெண்ட் கரெக்ஷன் நோக்கி முடிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தா இன்னைக்கு ஒரு 2.39% கரெக்ஷன் ஆயிருக்கு. 2581 ரூபாய் இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்ல இருந்து பிரேக் ஆகிட்டு கீழே போயிட்டு இருக்கு பங்கு. நல்ல ரேஞ்சில் இருக்கு பங்கு. மிஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ரேஞ்ச் கிடைக்காத வெயிட் பண்றோம் நம்ம. அடுத்த டிப் ரேஞ்ச் நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த ரேஞ்ச் தான். ஆல்மோஸ்ட் 2389 ரூபா. இந்த ரேஞ்ச் வருமானு தெரியல. மேபி கரெக்ஷன் ஆச்சுன்னா நல்ல ரேஞ்ச் கிடைச்சுன்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ண நினைக்கும் கன்சிடர் பண்ணுங்க. பீக்ல வாங்கியிருக்கீங்க. எனக்கு இது ஆவரேஜ் பண்ண நினைக்கிறேன். இந்த லெவல் நல்ல லெவல். ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு. இந்த ரேஞ்சில் நீங்க கன்சிடர் பண்ண நினைக்கிறோம் கன்சிடர் பண்ணுங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த பங்கையும் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் தான். இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓவரால் மார்க்கெட்ல. இன்னைக்கு ஆட்டோ செக்டர்ல டிவிஎஸ் மோட்டார் இன்னைக்கு மட்டும் 5.59% வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 3792 ரூபாய் இன்னைக்கு ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. நமக்கு ரேஞ்ச் நல்ல ரேஞ்ச் கிடைச்சது. எல்லாருக்கும் தெரியும் என்ன ரேஞ்சுன்னு. 3287 ரூபாய் பிடிச்சோம். நல்ல பீக் போயிடுச்சு பங்கு. அதனால தான் சொன்னேன் நல்ல ரேஞ்ச் வரும்போது மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி 1 or 2 டைம் தான் கிடைக்கும். கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கங்க. அகைன் ரேஞ்ச் கிடைக்கும் போது பொறுமையா இருந்தால் மட்டும் தான் அந்த ரேஞ்ச் கிடைக்கும். அவசரப்பட்டீங்கன்னா கிடைக்காது. இந்த லெவல் பார்த்தீங்கன்னா பீக்ல போயிட்டு இருக்கு. பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. ஃபர்தரா நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் கிடைக்கும் போது நான் கம்பல்சரி வீடியோல கொண்டு வரேன். இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா முத்து ஃபினான்ஸ் தான். நேற்று வீடியோல கொண்டு வந்திருந்தேன். இன்னைக்கு மார்க்கெட்ல ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மட்டுமே ஒரு பார்த்தீங்கன்னா 3.14% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 3078 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஏற்றம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பங்கு பீக்ல ஏறிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரேஞ்ச் கிடைக்கும் போது தான் நம்ம பிடிக்க முடியும். இந்த டிப் ரேஞ்ச். இந்த சப்போர்ட்டை பிரேக் கிட்ட வந்தாலே தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. மினிமம் ஒரு குவான்டிட்டியாச்சும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்ல ஷேர். அதனால தான் சொல்றேன் முத்தூட் ஃபினான்ஸ் நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கேன். வாங்க நினைக்கிறவங்க வாங்குங்க. எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான். ஒரு சில பங்குகள் பீக்ல இருக்கும். ஒரு சில பங்குகள் நல்ல ரேஞ்சில் இருக்கும். அந்த மாதிரி ரேஞ்ச் கிடைக்கும் போது கம்பல்சரி நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண தான் பார்க்கணும். அவசரப்பட்டு அந்த மாதிரி டைம் நீங்க விட்டுட்டீங்கன்னா அகைன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு சிறு காலங்கள் ஆகும். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பிடிக்கணும். அவசரப்பட்டுனா கிடைக்காது. அதனால தான் சொல்றேன் நல்ல ரேஞ்ச் கிடைக்கும் போது பங்குகள் வாங்கி வச்சுக்கோங்க. இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா சரிவில் நோக்கி முடிஞ்ச பங்கு பேங்க் ஆஃப் பரோடா. இன்னைக்கு மட்டுமே 2.82% கரப்ஷன் ஆயிருக்கு. 248 ரூபா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஃபோர் வீக்கே வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தா நல்ல ரேஞ்ச் நமக்கு கிடைச்சது. இந்த ரேஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தா 240. இப்பவும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஒரு 8 ருபீஸ் தான் டிஃபரன்ஸ். கன்செப்ட் லெவல் தான் இருக்கு இந்த பங்கு. அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கன்செப்ட் லெவலில் பேங்க் ஆஃப் பரோடா கொண்டு வந்திருக்கேன். பியூசி வங்கியை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவும் சொல்ற நல்ல விஷயம் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட் டேர்முக்கு ட்ரை பண்ணுங்க. கம்பல்சரி நல்ல க்ரோத் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில பங்குகள் நம்ம லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில பங்குகள் நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற பங்குலாம் ஹோல்ட் பண்ணலாம். இந்த பங்கே பார்த்தீங்கன்னா 3.43 டிவிடெண்ட் கொடுக்குது. தாராளமாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ரேஞ்ச் கிடைச்சிருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு உங்களுடைய வாட்சஸில் போட்டு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. லெவல் வரும்போது தான் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த லெவல் நம்ம கிட்ட நோக்கி வந்துட்டு இருக்கு.
ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம வெயிட் பண்ணி வாங்குறது தான் நம்மளுக்கு கரெக்டான வே. ஸோ நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகுனா, பீக்ல போயிடுச்சுன்னா நம்ம திருப்பி பிடிக்க முடியாது. அடடா நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு யோசிப்போம். அதனால சொல்றேன். ஸோ நல்ல ரேஞ்ச் கிடைக்கும் போது ரேஞ்சை பிடிச்சாலே போதும். கம்பல்சரி போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு ஹெல்த்தி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 1.48% ஆல்மோஸ்ட் 1.5% கரெக்ஷனா இருக்கு. பட் இன்னும் நான் கரெக்ஷன் எதிர்பார்க்கிறேன். ஸ்டேட் பேங்க்ல ஆல்மோஸ்ட் 1044 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரெக்ஷன் நோக்கி வரட்டும். நம்ம ரேஞ்ச் உங்களுக்கு சொன்னேன், நான் வாங்கினதா 780க்குலாம் வாங்கி பீக்ல வித்தேன். ஸோ அகைன் பார்த்தோன்னா அந்த ரேஞ்சுக்கு நான் வெயிட் பண்றேன். ஆல்மோஸ்ட் ஒரு 900 கீழே போச்சுன்னா நம்ம கன்சிடர் லெவல் பத்தி யோசிக்கலாம். ஜஸ்ட் அது வரையும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தான் கொண்டு வந்திருக்கேன். நல்ல ரேஞ்சில் வந்துட்டு இருக்கு. 1304 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1.48% இன்னைக்கு கரெக்ஷன் நோக்கி முடிச்சிருக்காங்க. ஸோ பங்கு நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் கிடைச்சது. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் 1263 நம்ம வாங்கினேன். ஸோ அகைன் பார்த்தோன்னா ஒரு 1300 கீழே பிரேக் ஆகட்டும். இன்னும் 4 ரூபா பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இப்பயே கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த பங்குலாம் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க, மிஸ் பண்ண வேண்டாம். நல்ல ரேஞ்ச் கிடைச்சிருக்கு. ஸோ அகைன் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி உருவாக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ரேஞ்ச் கிடைக்கும்போது கம்பல்சரி இது நம்ம போர்ட்ஃபோலியோ அகைன் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு டாக்டர் ரெட்டி கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு 1.40% கரெக்ஷன் ஆயிருக்கு. 1206 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரெக்ஷன் நோக்கி வந்துட்டு இருக்கு பங்கு. ஸோ இன்னும் வரட்டும். நம்மளோட ரேஞ்ச் 1180 கிட்ட வரட்டும். இன்னும் ஒரு 20 ருபீஸ் கம்மி ஆச்சுன்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ணலாம். இந்த ரேஞ்சிலையும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதனால சொல்றேன், தாராளமாக வாங்க நினைக்கும் வாங்குங்க. அடுத்த சப்போர்ட் கிட்ட வந்துட்டு இருக்கு பங்கு. ஸோ தாராளமாக நான் கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ண போறேன். நம்ம போர்ட்ஃபோலியோல ஆல்மோஸ்ட் 2-3 டைம் இதை வித்துட்டு வாங்கணும். ஸோ அகைன் இந்த டைம் கம்பல்சரி ஹோல்ட் பண்ண போறேன். ஸோ அதெல்லாம் எனக்கு அப்டேட் பண்ணுறேன். ரெண்டாவது பங்கு டாக்டர் ரெட்டியை ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. பெரிய கம்பெனி மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு இன்ஃபோசிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 1.25% கரப்ஷன் ஆயிருக்கு. 1073 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பங்கு. ஸோ நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான், ரேஞ்ச் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பிடிச்சிங்கன்னா தான் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு இந்த பங்குல கிடைச்சது. நம்மளுக்கு 985 நம்ம வாங்கணும். ஸோ அகைன் பார்த்தோன்னா பங்கு பீக்ல போயிடுச்சு. இப்பவும் நம்மளுக்கு ஒரு கரப்ஷன் நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுது. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் ஒரு ரேஞ்ச் கரப்ஷன் ஆச்சுன்னா ஒரு 1050 கீழே போச்சுன்னா நல்ல குவான்டிட்டியை பில்ட் பண்ண பாருங்க. ஸோ ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் எப்போ பூம் ஆகும் சொல்லவே முடியாது. லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பங்குலாம் நல்ல டிவிடெண்ட் கொடுப்பானுங்க. நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 4.46% டிவிடெண்ட். ஸோ இன்ஃபோசிஸில் மட்டுமே. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பங்குலாம் நல்ல ரேஞ்சில் இருக்கு. ஸோ வாங்கி கம்பல்சரி உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா ட்ரெண்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு 1.10% கரப்ஷனாக இருக்கு. நம்மளுக்கு நல்ல ரேஞ்சில் கிடைச்சிது. ஸோ இந்த பங்கு நம்ம இன்னும் நம்ம போர்ட்ஃபோலியோ ஏற்றாம இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் இதை ஏற்றுவோம். ஸோ அதையும் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 2200 கீழெல்லாம் கிடைச்சிது. இப்போ பங்கு பீக்ல இருக்கு. இன்னைக்கு ஒரு கரெக்ஷன் போட்டிருக்கு. பட் இதுக்காகலாம் போய் வாங்க வேண்டாம். இன்னும் கரெக்ஷன் ஆகட்டும். நல்ல ரேஞ்ச் வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணலாம். அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா கனரா பேங்க் கொண்டு வந்திருக்கேன். கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 128 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 0.97% கரப்ஷன் ஆயிருக்கு இன்னைக்கும். 120 நம்ம ரேஞ்சு. ஸோ அகைன் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. அடுத்த கன்சிடர் லெவலில் கனரா பேங்க் கொண்டு வந்திருக்கேன். ஹோல்ட் பண்ணுங்க. இந்த பங்கும் பார்த்தோன்னா ஷார்ட் டேர்ம்க்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு சிலது வந்து லாங் டேர்ம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும்போது நம்ம பார்த்தோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்விங் நடந்திருக்கு. உள்ள ஏற்ற இறக்கம் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. இப்போ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிள் இருக்காது. கம்பல்சரி அப் அண்ட் டவுன் கம்பல்சரி ஏற்படும். ஸோ லைஃப்ல இதே மாதிரி தான் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் இருந்தால் மட்டும் தான் கொஞ்சம் நம்மளோட லைஃப் நல்லா நம்மளுடைய லைஃபை கரெக்டான வேலை கொண்டு போக முடியும். ஸோ சேம் லைக் தான் ஸ்டாக் பொறுத்த வரையும். ஸோ இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கும்போது பங்கு வந்து பார்த்தா ஏறி இறங்குதுன்னா கம்பல்சரி இவங்க நிறைய நிறைய டைம் வித்துருக்காங்க வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி தான் அந்த கான்செப்ட். அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த லெவலில் பார்த்து பிடிச்சி வாங்குங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 1057 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னுடைய கன்சிடர் லெவல் 985 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அட்லீஸ்ட் ஒரு 1000 கீழே பிரேக் ஆச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. நல்ல லெவலில் பங்கு இதுவும் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்க ஒரு சில பங்குலாம் மிஸ் பண்ண வேண்டாம். நல்ல ரேஞ்ச் வரும்போது கண்டிப்பாக பிடிச்சிருங்க. ஸோ நம்மளோட ரேஞ்ச் பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும் 986. ஸோ இந்த ரேஞ்ச் தான். ஸோ கம்பல்சரி வரட்டும். வர வரையும் ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஸ்டாக்ல நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். கரெக்டாக அந்த கேப்சர் பண்ணி அந்த ஸ்டாக்கை மட்டும் பிடிச்சி போட்டாலே போதும். ஸோ அதுக்காக தான் நம்ம வாட்ச் பண்ணி இவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல லெவல் நல்ல ரேஞ்ச் வரும்போது பிடிச்சி உள்ள போட்டுருங்க. அப்போ தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணோம்னா இப்படி தான் நம்ம பண்ணணும். டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா செக்டரும் நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி உள்ள கொண்டு வரணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா வருண் பெவரேஜ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபுட் கம்பெனி எல்லாமே ஆல்மோஸ்ட் நிறைய வந்து சரிவு நோக்கி போயிருக்கு. இன்னைக்கு 463 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் 400 கீழே பிடிச்சேன். 384 கிட்ட பிடிச்சேன். ஸோ அகைன் அந்த ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துச்சுன்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ணலாம். வெயிட் பண்ணி இந்த பங்கெல்லாம் பிடிங்க. ஸோ அதுக்கு முன்னே நான் ஹெச்யூல இன்னைக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இந்துஸ்தான் யூனிலிவர் இதையும் பார்த்தலாம். ஸோ இன்னைக்கு இதுவும் ஒரு ஏற்றத்தில் முடிச்சிருக்கு.
ஸோ கரெக்ஷன் நோக்கி பார்த்தேன், கரெக்ஷன் வந்துச்சு. பட் அகைன் பார்த்தா இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 0.20% இப்போ நியூட்ரலாக க்ளோஸ் ஆயிருக்கு. 2143 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி கரெக்ஷன் ஆச்சுன்னா இதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுவே ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ நல்ல பங்குகள் நம்மளுக்கு எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது வரையும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா டாடா கன்சூமர் ப்ராடக்ட் ஆல்மோஸ்ட் 1080 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு 1% கரெக்ஷன் ஆயிருக்கு. 1050 கீழே கரெக்ஷன் ஆச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்க. நம்மளுக்கு ஒரு 1014 கிடைச்சது, நல்ல ரேஞ்சில் கிடைச்சது. நம்ம ஒரு பீக்கில் விற்றோம். ஸோ ஆல்மோஸ்ட் 1200 வரைக்கும் வித்துட்டு வெளியே வந்தோம். அகைன் ஒரு ரேஞ்ச் வருது, மிஸ் பண்ண வேண்டாம். தாராளமாக கன்சிடர் பண்ணவங்க கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு விப்ரோ லிமிடெட் தான். 175 ரூபா பார்த்து தான் இன்னைக்கு ட்ரேடிங் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 0.85% வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ நல்ல ரேஞ்சில் இந்த பங்கு இன்னும் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு. தாராளமாக வாங்க நினைக்கிறோம், வாங்கிக்கங்க, மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு ஐடிசி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அகைன் ஐடிசி கொண்டு வரும். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. ஒரே ஸ்டேபிளாக போயிட்டு இருக்கு. எப்படி சொல்லலாம், ஒரு பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி இந்த கம்பெனி. ஸோ கரெக்டான வேலை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த பங்கு கம்பல்சரி எப்பவும் ஒரு டைமில் நம்மளுக்கு பூம் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. இந்த லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. உங்களுடைய ப்ராஃபிட் எல்லாமே கம்பெனி நல்ல க்ரோத் இருக்குது, மிஸ் பண்ண வேண்டாம். இந்த பங்கெல்லாம் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருங்க. பயப்படாமல் இருந்தீங்கன்னா தான் கம்பல்சரி மார்க்கெட்டில் நம்ம ஸ்டேபிள் பண்ண முடியும். தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு முதல் காலாண்டிலே பார்த்தோன்னா ஹிட் அடிச்ச நம்மளுடைய அதானி குழுமம் தான். ஸோ அவங்க கம்பல்சரி ஹிட் அடிப்பாங்க. என்ன ரீசன் எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல விரும்பல. ஸோ அதானி எனர்ஜி சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டுமே நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குது. இவங்க Q4 ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட்டை பார்த்துருவோம். இன்னைக்கு பார்த்தா அதானி எனர்ஜி 1741 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 0.69% இன்னைக்கு மட்டுமே ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நல்ல பீக்கு. ஸோ நல்லா பிடிச்ச ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 934 சம்திங் நான் பிடிச்சேன். நல்ல பீக்கில் பங்கு போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த Q4 என்ன பண்ணிருக்காங்க பார்த்தலாம், 9711 கோடி பண்ணியிருக்காங்க சேல்ஸு. பிஃபோர் காலாண்டு கம்பேரிசன் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 3400 கோடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்காங்க. சரியான க்ரோத், நல்ல க்ரோத் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 723 கோடி வந்து 1237 கோடி வரை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்ல லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட சேல்ஸ் இயர் அண்ட் இயர் செக் பண்ணும்போது 27,588 கோடியிலிருந்து 30,480 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் வித் டேக்ஸ் எல்லாம் போக பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2,393 கோடி போன இயர். இந்த இயர் 3,090 கோடி. ஓகே, நல்ல லெவல் பண்ணியிருக்காங்க பங்கு. ஸோ அதனால நல்ல க்ரோத். ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் பார்த்தா 20% க்ரோத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, பிடிச்சிருக்கும். ஸோ அகைன் பார்த்தா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா கம்பல்சரி நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டு முடிவு பார்த்தீங்கன்னா 10% மேலே ஹிட் அடிச்சிருக்கு. கரூர் வைஸ்யா பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கரூர் வைஸ்யா பேங்க் ஒரு நல்ல ரேஞ்ச் நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். 261 நம்மளுக்கு கிடைச்சது. ஆனால் அந்த ரேஞ்ச் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை வேணா ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அகைன் பார்த்தா இன்னைக்கு 12% மேலே ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 340 ரூபா ரிசல்ட் வந்தோன்னு அடிச்சு தூக்கிட்டாங்க, மேலே போயிடுச்சு பங்கு. ஸோ நல்ல ரேஞ்சில் மேலே ஏறி இருக்கு. பார்க்கலாம் ஃபர்தராக நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா கம்பல்சரி இந்த பங்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பற்றி யோசிப்போம். இதில் நம்ம வாங்குறத பற்றி யோசிக்கலாம். அதுவரை ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, பங்கு பீக் போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒரு சில அப்டேட் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். நாளைக்கு கம்பல்சரி நான் உங்களுக்கு US மார்க்கெட் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ என்ன நடக்குது மார்க்கெட்டில் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ என்னென்ன ஸ்டாக்கில் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது எல்லாமே உங்களுக்கு ஃபர்தராக இந்த வீடியோவில் கொண்டு வரேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள், வீடியோ பார்க்க சொல்லுங்கள். ஸோ ஃபர்தராக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லா நம்பருக்குமே நன்றி. நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.